ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஏடிஎம் அகாடமி சார்பாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ மார்ச் மந்த்து கான்செப்ட் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கான்செப்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் தான் லா ஆஃப் டாட்ஸ். ஸோ லா ஆஃப் டாட்ஸ் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. லா ஆஃப் டாட்ஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட், இந்த மூணுமே ஒரு யூனிட் கீழே வரும். ஸோ நம்ம அதில் லா ஆஃப் டாட்ஸ் பார்க்குறோம். ஸோ லா ஆஃப் டாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டுவலான ஒரு டாபிக். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எம்சிக்யூஸை சால்வ் பண்ணிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏடிஎம் அகாடமியில் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபார் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 2 லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கிராஷ் கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ எம் ஆதிகேசவ சிவமுருகன். நான் யூஜிசி நெட் எக்ஸாமை 3 தடவை கிளியர் பண்ணியிருக்கிறேன். லெட்ஸ் கோ இன்டு த சப்ஜெக்ட். ஸோ டார்ட். ஸோ நிறைய லா ஸ்டூடெண்ட்ஸ் டார்ட் அப்படிங்கிற சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிச்சிருப்பாங்க, சில பேர் செகண்ட் செமஸ்டரில் படிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம யூஜிசி நெட்டுக்கு படிக்கிறப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிளாரிட்டியோட கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும். ஏன்னா இந்த டாபிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லாமல் படிக்கிறதால என்ன ஆகும், நம்மளால கொஸ்டினை புரிஞ்சிக்க முடியாது, எம்சிக்யூவை சால்வ் பண்ண முடியாது. இந்த டாபிக்ல இருந்து நம்ம ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ 4 to 5 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக 8 to 10 மார்க்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க்கும் டிசைடிங் ஃபேக்டர். நமக்கு ஜேஆர்எஃப் கிடைக்குதா இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த டாப்பிக்கோட ஸ்கோப்பை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துக்கலாம். இந்த டார்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட்ஸ், ரொம்ப அடிப்படையான கான்செப்ட்ஸ், இது புரிஞ்சாதான் நம்ம வந்து டார்ட்ஸை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற சில கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த கான்செப்ட்ஸ்ல நம்ம கிளாரிஃபை ஆகிட்டு டார்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டார்ட்டுக்குள்ள என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, கான்செப்ட்ஸ் இன்சைட் டார்ட், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். டார்ட்டுக்குள்ள என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சிவில் ராங், கிரிமினல் ராங் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. அதெல்லாம் என்னன்றத பார்க்கலாம். வாட் இஸ் அ சிவில் ராங், வாட் இஸ் அ கிரிமினல் ராங். ஸோ ஒரு ராங்க, தவறு, ராங்னா தவறு, அதை 2 வகையா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்னு சிவில் ராங், அனதர் ஒன் இஸ் கிரிமினல் ராங். இந்த 2 ராங்லயுமே ராங்க செஞ்ச ஒருத்தர் இருப்பார், ராங்க செஞ்சவர் ஒருத்தர் இருப்பார். ஒன் ஹூ கமிட்டட் த ராங். விக்டிம், அஃபெக்டட் பார்ட்டி, அவங்க இருப்பாங்க. விக்டிம் ஆர் ஒன் ஹூ சஃபர்டு லாஸ், அதாவது விக்டிம்னு சொல்லலாம், இல்ல நஷ்டம் அடைஞ்சவர்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ராங்க கமிட் பண்ணிருப்பாரு, விக்டிம்னு ஒருத்தர் இருப்பார், அஃபெக்டட் பார்ட்டி, அஃபெக்ட் ஆன பார்ட்டி இருப்பார். ஸோ ஒருத்தர் ராங்க கமிட் பண்ணவர், தவற செஞ்சவர், ஒருத்தர் அந்த தவறுனால நஷ்டத்தை அனுபவிச்சவர். இங்கேயும் ஒருத்தர் தவறு செஞ்சவர், அந்த தவறுனால பாதிப்பு அடைஞ்சவர். 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. இந்த 2 கேஸ்லயுமே இந்த 2 பார்ட்டிஸ் காமனா இருப்பாங்க. இப்போ சிவில் ராங்குக்கும் ஒரு கிரிமினல் ராங்குக்கும், இல்ல சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பாதிக்கப்பட்டவர், சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும், சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர் அவர் வந்து அவருக்கான கேஸை ஃபைட் பண்ணுவாரு. பாதிக்கப்பட்டவர் தானா வழக்கு போட்டு தானாவே அந்த கேஸை நடத்துவாரு. அவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவரு ஸ்டேட் கவர்மெண்டோட ஹெல்ப் அவர் எதிர்பார்க்க முடியாது சிவில் கேஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னு ஒரு நபர் இருக்காரு, ஐம் சாரி, ஏன்னு ஒரு நபர் இருக்காரு, பின்னு ஒரு நபர் இருக்காரு. ஏ வந்து பி கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாரு. ஏ திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பி என்ன பண்ணுவாரு, கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த மணியை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவாரு. இப்போ பிக்கு யாராவது ஹெல்ப் வருவாங்களா? பிக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுமா, ஸ்டேட் ஹெல்ப் பண்ணுமா? பண்ணாது. இதே இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஜஸ்ட் அ மினிட். எஸ். ஏ பி, ஏ வந்து பிய வந்து பயங்கரமா தாக்குறாரு, பிக்கு வந்து பயங்கரமா காயம் அடைச்சிட்டாரு.
ஒரு கை உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பி என்ன பண்ணுவாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். பி என்ன பண்ணுவாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஏ மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ பிக்காக யார் வாதாடுவாங்க, பிக்காக யார் ஆர்கியூ பண்ணுவானா, அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆர்கியூ பண்ணுவாரு. அதாவது ஸ்டேட், அரசாங்கம். ஸ்டேட் வந்து என்ன பண்ணுது, பாதிக்கப்பட்டவர் விக்டிம், பாதிக்கப்பட்டவருக்காக என்ன பண்ணுது, ஸ்டேட் வந்து பாதிக்கப்பட்டவரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனா சிவில் கேஸ்ல அப்படி கிடையாது. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல பி வந்து என்ன பண்றாரு, கோர்ட் அப்ரோச் பண்றாரு. அப்போ பிக்கு யாருமே ஸ்டேட் வந்து ஹெல்ப் பண்ணல. பிக்கு வந்து ஸ்டேட் வந்து பியை ரெப்ரசன்ட் பண்ணல. ஸோ சிவில் கேஸ்ல வந்து தி பார்ட்டிஸ் ஃபைட் தெம்செல்வ்ஸ் இன் த கோர்ட். பார்ட்டிஸ் வந்து அவங்களே கேஸ் போட்டு அவங்களே என்ன பண்றது, அட்வொகேட் அரேஞ்ச் பண்றது, அட்வொகேட்கான ஃபீஸை கொடுக்கறது, அந்த மாதிரி போயிடும். ஆனா கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் த ஸ்டேட் ஃபைட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த விக்டிம் அண்ட் கண்டக்ட்ஸ் த கேஸ் அகேன்ஸ்ட் த அக்யூஸ்ட். ஸோ அக்யூஸ்டுக்கு எதிராக ஸ்டேட் என்ன பண்ணும், அரசாங்கம் கேஸை நடத்தும். அக்யூஸ்டுக்கு எதிராக விக்டிமுக்கு ஹெல்ப் பண்ணும். விக்டிம்காக விக்டிமோட இடத்துக்கு ஸ்டேட் வந்துடும். ஸ்டேட்டுக்கு எதிராக பண்ணப்பட்ட குற்றமா தான் இது பார்க்கப்படும். ஒரு கிரைம் வந்து இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் ஒன்லி அன் இண்டிவிஜுவல். இப்போ ஏ வந்து பியோட கையை வந்து அடிச்சு உடைச்சிருக்காரு. அது வந்து பிக்கு அகேன்ஸ்டா மட்டும் அவர் செஞ்ச குற்றம் கிடையாது, இந்த சமூகத்துக்கே அகேன்ஸ்டா அவர் செஞ்ச குற்றம். அதனாலதான் என்ன பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன ஆகுது, இதுல இன்வால்வ் ஆகி பிக்காக கவர்மெண்டே கேஸ் நடத்துது. இப்போ செகண்ட் பாயிண்ட், த கோர்ட் அவார்ட்ஸ் காம்பன்சேஷன் ஆர் டேமேஜஸ் டு த அஃபெக்டட் பார்ட்டி. அதாவது பாதிக்கப்பட்ட பார்ட்டிக்கு கோர்ட் வந்து என்ன பண்ணுது, காம்பன்சேஷன் அவார்டு பண்ணுது. எங்க, சிவில் கேஸ்ல. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான், ஒருத்தர் 5 லட்ச ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. கடனை வாங்கின நபர் என்ன பண்றாரு, திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ கடனை கொடுத்தவர் என்ன பண்றாரு, கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட் என்ன சொல்லும், வட்டியோட சேர்த்து அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை கொடுக்கும். ஸோ காம்பன்சேஷன் ஆர் மானிட்டரி ரிலீஃப், பணம் சம்பந்தப்பட்ட ரிலீஃப், இந்த மாதிரி ரிலீஃப் தான் சிவில் கோர்ட்டால கொடுக்க முடியும். ஆனா கிரிமினல் கோர்ட் என்னென்ன கொடுக்கும், தி கோர்ட் அவார்ட்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் அ ஃபைன், அ டெத் பெனால்டி ஆர் காம்பினேஷன் ஆஃப் த பெனால்டிஸ் அக்கார்டிங் டு த கிரைம். என்ன சொல்ல வராங்க, இம்ப்ரிசன்மெண்ட் சிறை தண்டனை, ஃபைனு அபராதம், டெத் பெனால்டி மரண தண்டனை, ஆர் அ காம்பினேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் சேர்த்து கொடுக்கலாம், ஃபைன் அண்ட் டெத் பெனால்டி சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரிமினல், ஒரு கிரிமினல் ராங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுக்கலாம்னா, ஒரு ஃபைனும் போடலாம், இல்ல இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்கலாம், இல்ல ஸோ சிவில் ராங்குக்கும் கிரிமினல் ராங்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம டார்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள போகலாம். ஸோ டார்ட் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். டார்ட் அப்படிங்கிற வார்த்தை டார்டம் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆச்சு. டார்ட் அப்படிங்கிற வார்த்தை டார்டம் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்ல டிரைவ் ஆச்சு. டார்டம் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட். டார்டம்க்கு என்ன மீனிங், டு ட்விஸ்ட். ஸோ டார்ட் அப்படிங்கிறது என்ன, டார்ட் மீன்ஸ் அ கண்டக்ட், கண்டக்ட்னா நடத்தை, விச் இஸ் நாட் ஸ்ட்ரைட், நேராக இல்லாத நடத்தை, ஆர் லாஃபுல், லாஃபுல்லா இல்லாத நடத்தை, பட் ஆன் த அதர் ஹேண்ட் ட்விஸ்டட், crooked அண்ட் அன்லாஃபுல். டார்ட்னா என்ன, அது ஒரு கண்டக்ட், அது வந்து அன்லாஃபுல்லான கண்டக்ட். அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், டார்ட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஈக்குவலன்ட், இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த இங்கிலீஷ் டேர்ம் ராங். டார்ட்னா என்ன, பேசிக்லி இது ஒரு ராங், ஒரு ராங்ஃபுல்லான கண்டக்ட். ஒரு ராங்ஃபுல் கண்டக்டை தான் நம்ம டார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ டார்ட் அப்படிங்கிறது ஒரு ராங்ஃபுல்லான கண்டக்ட். இப்போ டார்ட்டுடைய டெஃபினிஷனை பார்க்கலாம். We may define tort as a civil wrong that is redressable by an action for unliquidated damages and is other than a mere breach of contract or breach of trust. So tort define பண்றாங்க. Tort is a civil wrong. We may define tort as a civil wrong. Tort ஒரு civil wrong அப்படின்னு சொல்றாங்க. civil wrongனா என்ன, பார்ட்டிஸ் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்களே அவங்க கேஸை பார்த்துப்பாங்க. பார்ட்டிஸ்க்கு கோர்ட்ல ஜெயிச்சா, அந்த கேஸ்ல ஜெயிச்சா காம்பன்சேஷன் கிடைக்கும்.
நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். டார்ட் இஸ் சிவில் ராங், தட் இஸ் ரெட்ரஸபிள். ரெட்ரஸபிள்னா அந்த ராங்கை சரி செய்யுது. அது எப்படி சரி செய்யறாங்கன்னா பை அன் ஆக்ஷன். எல்லாம் பாருங்க, பை அன் ஆக்ஷன் ஃபார் unliquidated damages. Unliquidated damages and is other than a mere breach of contract or breach of trust. இப்ப என்ன சொல்றாங்க, டார்ட் ஒரு சிவில் ராங், பட் டார்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் breach of contract and breach of trust. இங்க நல்லா பாருங்க, இந்த விஷயத்த நல்லா கவனிங்க. டார்ட் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் a சிவில் ராங். ஒரு சிவில் ராங். சிவில் ராங்னா என்னது? இட் இஸ் a wrong but it is not punishable under the law of crimes. அதாவது ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்டோ இல்ல டெத் பெனால்ட்டியோ இல்ல ஃபைனோ விதிக்க மாட்டாங்க சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும். இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் டெத் பெனால்ட்டி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. சில கேசஸ்ல ஃபைன் விதிப்பாங்க, பட் ஜெயிலில் போடுறதெல்லாம் ரொம்ப ரேர். ஸோ டார்ட் இஸ் சிவில் ராங் விச் இஸ் ரெட்ரஸபிள். ரெட்ரஸபிள்னா என்ன? அந்த ராங்கை எப்படி சரி செய்யறாங்க? பை அன் ஆக்ஷன். ஆக்ஷன்னா நம்ம கோர்ட்ல கேஸ் போடுறது. ஃபார் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். இப்போ இந்த அன்லிக்விடேட் டேமேஜஸ்னா என்ன? ஏன் டார்ட் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் மினிட், இதை ரப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டயக்ராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். டார்ட் அப்படிங்கிறது சிவில் ராங். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதும் சிவில் ராங் தான். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதும் சிவில் ராங் தான். இப்ப டார்ட் மட்டும் எப்படி இந்த ரெண்டு சிவில் ராங்ல இருந்து வேரி ஆகுதுன்னு பார்க்கலாம். சி, டார்ட் இஸ் சிவில் ராங்னு சொல்றாங்க. டார்ட் ஒரு சிவில் ராங். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒரு சிவில் ராங், அது ஒரு சிவில் தவறு. பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அதுவுமே ஒரு சிவில் ராங். இப்போ டார்ட் எந்த விதத்துல இது இந்த ரெண்டு ராங்ல இருந்து வேறுபடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டார்ட் ஒரு சிவில் ராங்னு சொல்லிட்டு போயிடலாமே. டார்ட் we may define as a tort as a civil ராங்னு அவங்க சொல்லிட்டு போயிடலாமே. ஏன் அதர் தென் breach of contract or breach of trust அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் breach of contractனா என்ன? breachனா மீறுதல். breachனா மீறுதல். கான்ட்ராக்ட்னா ஒரு ஒப்பந்தம். ஓகேவா? இப்போ மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி ரெண்டு பேர் இருக்காங்க. ஏ வந்து என்ன பண்றாரு? பி வந்து ஒரு கேட்டரர், ஏ வந்து ஒரு கஸ்டமர். ஏ என்ன பண்றாரு? அவர் வீட்டுல வந்து ஒரு கல்யாணம், அதனால பி கிட்ட 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்றாரு. ஒரு பர்டிகுலர் டேட்ல டெலிவர் பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்றாரு. பி என்ன பண்றாரு? அந்த டேட் அன்னைக்கு டெலிவர் பண்ணல, ஃபுட்டை டெலிவர் பண்ணல. ஸோ இவங்க போட்ட கான்ட்ராக்டை பி மீறிட்டாரு. ஏ என்ன பண்றாரு? ஒரு 1000 ஃபுட்டுக்கு தேவைன்னு ஆர்டர் வைக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட டேட்ல டெலிவரி பண்ணணும், அந்த மண்டபத்துல கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. பி என்ன பண்றாரு? ஒத்துக்கிறாரு. ஆனா அன்னைக்கு வந்து அவர் கொண்டு வந்து கொடுக்கல. இப்போ வந்து இந்த ஒப்பந்தத்தை பி வந்து மீறிட்டாருன்னு அர்த்தம். பி வந்து பிரீச் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இப்போ நல்லா கவனிங்க. ஏ வந்து கோர்ட்டுக்கு போய் காம்பன்சேஷன் கேட்கலாம். நான் 1000 ஃபுட்டுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண, பி வந்து தரேன்னு சொன்னாரு, நாங்க ஒரு அக்ரிமெண்ட்ல என்டர் ஆனோம், ஆனா பி அந்த டேட் அன்னைக்கு ஃபுட்டை கொண்டு வரல அப்படின்னு ஏ வந்து கோர்ட்ல போய் கேஸை கொடுக்கலாம். இப்போ கோர்ட் என்ன சொல்லும்? கோர்ட் வந்து ஏக்கு வந்து காம்பன்சேஷனை கொடுக்கும். இப்போ கோர்ட் வந்து எப்படி காம்பன்சேஷனை கொடுக்கும்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்ல என்டர் ஆயிருப்பாங்க. அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்லயே
காம்பன்சேஷன் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். காம்பன்சேஷன் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். எவ்வளவு ரூபாய் அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. ஸோ கோர்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் படி இல்லைன்னா ஈஸியா அசர்டைன் பண்ணி அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற காம்பன்சேஷனை கொடுத்தா, அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற காம்பன்சேஷனை கொடுத்தா அதுக்கு பேரு லிக்விடேட்டட் டேமேஜஸ். லிக்விடேட்டட் டேமேஜஸ். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா டேமேஜஸ் வந்து லிக்விடேட்டட் டேமேஜஸ். ஒரு கான்ட்ராக்டை நான் மீறினேன்னா அந்த கான்ட்ராக்ட்லேயே போட்டிருக்கோம், நான் அந்த கான்ட்ராக்டை மீறினா எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கும், என்னென்ன கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்ட்டு. டார்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். ஏன்னா டார்ட் அப்படிங்கிறது ஒரு ராங்கு. அந்த டார்ட்டை மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு அகேன்ஸ்டா யாரு கமிட் பண்ணுவானா, நமக்கு நமக்கு இது முன்னாடி தெரியாதவர். அப்படி தெரிஞ்சவரா இருந்தாலும் நம்ம அவர் கூட கான்ட்ராக்ட்லாம் போட்டிருக்க மாட்டோம். ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், டிஃபமேஷன் அப்படிங்கிறது ஒரு டார்ட், நம்ம டீட்டெயில்டா படிப்போம். நெக்லிஜென்ஸ், இங்க எழுதுறேன், நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு டார்ட், அதை பத்தியும் டீட்டெயில்டா படிப்போம். இப்போ டிஃபமேஷன் அப்படின்னா ஒருவரை பற்றி தவறான ஒரு தகவலை சொல்றது, ஓகேவா? இந்த டிஃபேம் பண்றவங்க ரெண்டு நபர்கள் இருக்காங்க. ஒரு நபர் வந்து இன்னொருத்தரை டிஃபேம் பண்றாரு, அவதூறு பரப்புறாரு. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறார்ல, இந்த பாதிக்கப்பட்ட நபரும் அவதூறு பரப்புற நபரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்களா இருப்பாங்க. அப்படியே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த கான்ட்ராக்டும் இருக்காது. நீ என்ன டிஃபேம் பண்ணக்கூடாது, அப்படி டிஃபேம் பண்ணுனா நீ இவ்வளவு பணம் நஷ்டம் கொடுக்க வேண்டியதா இருக்கும், அந்த மாதிரி எந்த கான்ட்ராக்டும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்பெசிஃபிக்கான கான்ட்ராக்டும் இல்லாதப்போ கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷன்ல கோர்ட் வந்து அதுக்கு எது சரிப்படுதோ, டிஸ்கிரிஷன்னா கோர்ட் வந்து தானே முடிவெடுக்கிறது. கோர்ட் வந்து தன்னுடைய டிஸ்கிரிஷன் படி காம்பன்சேஷன் அவார்டு பண்ணும். அதுக்கு பேர் தான் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். ஸோ இப்போ நல்லா பாருங்க, டார்ட் அப்படிங்கிறது ஒரு சிவில் ராங். டார்ட் அப்படிங்கிறது ஒரு சிவில் ராங். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டும் சிவில் ராங். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டும் சிவில் ராங், டார்ட்டும் சிவில் ராங். பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டும் ஒரு சிவில் ராங். இங்க டார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு லிக்விடேட்டட் டேமேஜஸ், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு லிக்விடேட்டட் டேமேஜஸ். இப்போ டார்ட் இஸ் அ சிவில் ராங், பட் இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். சிவில் ராங்லயே டார்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து டார்ட். இப்போ அதுக்கடுத்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷன்ல முக்கியமான எலிமெண்ட்ஸ் என்ன, அதை நம்ம பார்க்கணும். டார்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டார்ட் இஸ் அ சிவில் ராங். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டார்ட் இஸ் அ சிவில் ராங். திஸ் சிவில் ராங், இந்த சிவில் ராங் வந்து இஸ் அதர் தென் மியர் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அதாவது சிவில் ராங்ஸ்லயே டார்ட் வந்து ஒரு தனி ரகம். இந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்லாம் தனி ரகம். திஸ் ராங் இஸ் ரெட்ரஸபிள். ரெட்ரஸபிள்னா இந்த ராங்கை சரி செய்யலாம் பை an action for unliquidated damages. அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ் கேட்டு நம்ம கோர்ட்ல கேஸ் போடலாம். இப்போ some other definition, சில டெஃபினிஷன்ஸை பார்க்கலாம். செக்ஷன் 2M ஆஃப் த லிமிடேஷன் ஆக்ட்ல டார்ட்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. டார்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. டார்ட் மீன்ஸ் அ சிவில் ராங். நல்லா பாருங்க, டார்ட் மீன்ஸ் அ சிவில் ராங் which is not exclusively a breach of contract or breach of trust. இது ஒரு டெஃபினிஷன். சிம்பிள், டார்ட் ஒரு சிவில் ராங், பட் அது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் கீழே வராது, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் கீழே வராது. ஓகே, அதுக்கப்புறமா சில ஸ்காலர்ஸ் சொன்ன டெஃபினிஷன் எல்லாம் போட்டிருக்காங்க. சால்மண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் சொன்ன டெஃபினிஷன், வின்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு ஜூரிஸ்ட் சொன்ன டெஃபினிஷன், ஃப்ரேசர் அப்படின்னு ஒரு ஜூரிஸ்ட் சொன்ன டெஃபினிஷன். இப்போ இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ மனப்பாடம் பண்றதுக்கு சில ஷார்ட்கட் இருக்குது. இப்போ இந்த தேர்ட் டெஃபினிஷனை பாருங்க, வின்ஃபீல்ட். இந்த தேர்ட் டெஃபினிஷன்ல ஃபிக்ஸ்டுன்னு ஒரு வார்த்தை வரும். ஸோ ஃபீல்டுல ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க.
ஃபீல்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு நிமோனிக், ஒரு மெமரி டெக்னிக் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஃபினிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே வேர்டு பை வேர்டு, அதாவது வேர்ட் பை வேர்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு தெரில, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த வார்த்தை, எந்த ஸ்காலரோட டெஃபினிஷன்ல எந்த வார்த்தை ஹைலைட்டிங்கா இருக்கோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஜூரிஸ்ப்ருடென்ஸாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் லாவாக இருந்தாலும் சரி, டெஃபினிஷன்ஸ் கேட்குறாங்க. எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ டார்ட். ஒரு நபர் வந்து இன்னொரு நபருக்கு ஒரு செயலை செய்யறாரு. அந்த ஆக்ஷனையும் அந்த செயலையும் நம்ம டார்ட் அப்படின்னு எப்போ கூப்பிடுவோம் அப்படின்னா, 2 கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நபர் வந்து ஒரு செயலை செஞ்சிருக்கணும் ஆர் செய்யாம இருக்கணும். ஆக்ட் ஆர் ஒமிஷன். வெறும் ஆக்ட் மட்டும் நம்ம டார்ட்னு சொல்லலாம்னு கிடையாது. ஒருத்தர் ஒரு செயலை செய்யாம இருந்தாலே அது வந்து டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு பேஷண்ட் இருக்கிறாரு. சட்டப்படி டாக்டர் என்ன பண்ணணும்? பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அதை ஒமிட் பண்ணிட்டா, ஒமிஷன், ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த செயலை, ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இந்த செயலை செய்ய தவறிட்டா, அதையும் நம்ம வந்து டார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டார்ட்டுக்கு என்ன பேரு? நெக்லிஜென்ஸ். தான் செய்ய வேண்டியதை கவனக்குறைவால செய்யாம விட்டுட்டா அதுக்கு பேர் நெக்லிஜென்ஸ். ஸோ டார்ட்லயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நெக்லிஜென்ஸ், நியூசன்ஸ், டெஃபமேஷன். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் டார்ட்டையும் நம்ம டீட்டெயில்டா படிப்போம். ஸோ தேர் மஸ்ட் பி சம் ஆக்ட் ஆர் ஒமிஷன் ஆன் த பார்ட் ஆஃப் த டிஃபெண்டன்ட். ஓகேவா? டிஃபெண்டன்ட்னா யாரு? பாதிக்கப்பட்ட நபர் கேஸ் போடுறாருல, அவரு பேர் பிளேன்டிஃப். பாதிக்கப்பட்டு கேஸ் போடுற நபர் பேர் பிளேன்டிஃப். பிளேன்டிஃப் யாருக்கு அகேன்ஸ்டா கேஸ் போடுறாங்களோ அவங்க பேர் டிஃபெண்டன்ட். ஓகேவா? இப்போ ஒரு நபர் வந்து இன்னொரு நபருக்கு அகேன்ஸ்டா ஒரு செயலை செய்யறாரு. அந்த செயலை நம்ம எப்போ டார்ட்னு சொல்லுவோம்? அது 2 கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணா, ஒரு ஆக்ட் இல்லைன்னா ஒரு ஒமிஷனை அது இது பண்ணிருக்கணும். அந்த த ஆக்ட் ஆர் ஒமிஷன் ஷுட் ரிசல்ட் இன் லீகல் டேமேஜ், வயலேஷன் ஆஃப் அ லீகல் ரைட் வெஸ்டட் இன் த பிளேன்டிஃப். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மிஸ்டர் ஏ, இங்க பாருங்க, மிஸ்டர் ஏ வந்து மிஸ்டர் பிக்கு அகேன்ஸ்டா ஒரு செயலை செய்யறாரு. அதை நம்ம எப்போ டார்ட்னு சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு செயல் அல்லது ஒரு ஒமிஷன் இருக்கணும், ஒரு ஆக்ட் ஒரு ஒமிஷன் இருக்கும். செகண்ட், அந்த ஆக்டோ அல்லது ஒமிஷனோ மிஸ்டர் பி கிட்ட இருக்கிற ஒரு லீகல் ரைட்டை வயலேட் பண்ணி இருக்கணும். புரியுதா? அந்த ஆக்டோ அந்த ஒமிஷனோ இந்த லீகல் உரிமையை பறிச்சிருக்கணும். பாதிக்கப்பட்டவருடைய லீகல் உரிமையை பறிச்சிருக்கணும். இதை நான் வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் அ மினிட், அழிச்சிருந்தேன். உங்களுக்கு இங்கேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு பேஷண்ட் இருக்காங்க. டாக்டர் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு முழு பொறுப்பு. ஸோ இந்த பேஷண்ட்டுடைய பல்ஸ், பிபி எல்லாம் செக் பண்ணி இன்ஜெக்ஷன் போட வேண்டியது டாக்டரோட கடமை. பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. இப்போ டாக்டர் என்ன பண்றாரு? கவனக்குறைவா இன்ஜெக்ஷன் போடாம விட்டுருந்தாரு. இன்ஜெக்ஷன், அந்த ஊசியை வந்து டாக்டர் வந்து போடல. இப்போ அதால பேஷண்ட்டுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகி அவருக்கு உடல்ல சில பாதிப்புங்க ஏற்பட்டுருது. பேஷண்ட் என்ன பண்றாரு? கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறாரு. இப்போ கோர்ட்ல போய் என்ன பண்றாரு? சொல்றாரு, இந்த டாக்டர் வந்து எனக்கு அகேன்ஸ்டா ஒரு டார்ட்டா பண்ணிட்டாரு, ஒரு ராங்கா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேஷண்ட் கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே கோர்ட் வந்து இந்த 2 கிரைட்டீரியாவும் பார்க்கும். தேர் மஸ்ட் பி சம் ஆக்ட் ஆர் ஒமிஷன். ஒரு ஆக்ட் இருக்கணும், இல்ல ஒமிஷன் இருக்கணும். இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு ஒமிஷன் இருக்கு, ரைட். கோர்ட் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடும். தி ஆக்ட் ஆர் ஒமிஷன் ஷுட் ரிசல்ட் இன் லீகல் டேமேஜ், வயலேஷன் ஆஃப் அ லீகல் ரைட் வெஸ்டட் இன் த பிளேன்டிஃப். ஸோ பேஷண்ட் கேஸ் போடுறாரு, அவர் வந்து பிளேன்டிஃப். இப்போ பேஷண்ட்டுக்கு என்ன ரைட் இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பெறுவதற்கான அவருக்கு ரைட் இருக்கு, லீகல் ரைட் இருக்கு. அவர் சும்மா ஒன்றும் படுத்து கிடக்கல.
ஃபீஸ் கட்டி, அதாவது ஹாஸ்பிட்டல்ல ஃபீஸ் எல்லா சார்ஜையும் பே பண்ணி தான் ஹாஸ்பிட்டல் பெட்ல அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ அவருக்கு லீகல் ரைட் இருக்கு. டாக்டருக்கு ஒரு லீகல் டியூட்டி இருக்கு. இப்போ டாக்டருக்கு லீகல் டியூட்டி இருக்கு. இப்போ இந்த ஒமிஷன் வந்து பிளெயின்டிஃபோட லீகல் ரைட்டை பாதிச்சுதா அப்படின்னு பார்ப்பாங்க. எஸ், பாதிச்சுது. அப்போ இட் இஸ் அ டார்ட். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் இல்லைன்னா ஒமிஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. எஸ், இங்க இந்த சைடு இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா ஒரு ஒமிஷன் இருக்கு. செகண்ட், இந்த ஆக்ட் ஆர் ஒமிஷன் பிளெயின்டிஃபோட லீகல் ரைட்டை பாதிச்சுதான்னு பார்ப்பாங்க. எஸ், லீகல் ரைட்டை பாதிச்சிருக்குது. ஸோ இட் இஸ் அ டார்ட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி. மிஸ்டர் ஏ வந்து ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கிறாரு. ரத்தமா போய்கிட்டு இருக்கு. சாரி, மிஸ்டர் பி. இந்த சைடு மிஸ்டர் பி. மிஸ்டர் பி என்ன பண்றாரு? ஒரு வழிப்போக்கன். மிஸ்டர் பி வந்து ஒரு வழிப்போக்கன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அவர் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ மிஸ்டர் ஏ பாக்குறாரு. மிஸ்டர் ஏ வந்து ஹெல்ப் பண்ண சொல்றாரு. என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, எனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குது, நான் இறந்துருவேன்னு எனக்கு பயமா இருக்குன்ட்டு. மிஸ்டர் பி பார்த்துட்டு என்ன பண்றாரு? அப்படியே பார்க்காத மாதிரி நடந்து போயிருந்தாரு. இப்போ மிஸ்டர் ஏ என்ன பண்றாரு? மிஸ்டர் ஏ வேற ஒருத்தர் காப்பாத்தி, வேற யாரோ ஒருத்தர், லெட்ஸ் அசியூம் மிஸ்டர் சி, காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருந்தாரு. ஆனா லேட்டா கொண்டு போனதால அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு கை வந்து செயலிழந்து போயிடுச்சு. ஒரு கை வந்து டிஸ்பங்க்ஷனல் ஆயிடுச்சு. இப்போ ஏ என்ன பண்றாரு? மிஸ்டர் பி மேல ஒரு கேஸ போடுறாரு. மிஸ்டர் பி மேல ஒரு கேஸ் போடுறாரு. மிஸ்டர் பி வந்து என்ன காப்பாத்தல, காப்பாத்ததால எனக்கு வந்து ஒரு கை டிஸ்பங்க்ஷனல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ கோர்ட் வந்து இந்த பாயிண்ட்ஸை பார்க்கும். ஃபர்ஸ்ட், தேர் மஸ்ட் பி சம் ஆக்ட் ஆர் ஒமிஷன். இங்க வந்து ஒரு ஒமிஷன் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், தி ஆக்ட் ஆர் ஒமிஷன் should result in legal damage, violation of legal right vested in the plaintiff. So மிஸ்டர் ஏக்கு லீகல் ரைட் இருக்கா? பி கிட்ட இருந்து பி கிட்ட இருந்து என்ன சேவ் பண்ணுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றதுக்கு மிஸ்டர் ஏக்கு ரைட் இருக்கா, உரிமை இருக்கா? இல்ல. இப்படியும் பாருங்க, மிஸ்டர் பிக்கு வந்து லீகல் டியூட்டி இருக்கா மிஸ்டர் ஏ காப்பாத்தணும்ட்டு? இல்ல. இவர் யாரோ ஒரு சாதாரண காமன் சிட்டிசன். அவர் நடந்து வந்து பாக்குறாரு, மிஸ்டர் ஏ ரத்த வெள்ளத்துல இருக்கிறாரு. அவர் அப்படியே கண்ணு காணாத மாதிரி போயிருந்தாரு. மிஸ்டர் ஏக்கு ஏதாவது லீகல் டியூட்டி இருக்கா? இல்ல. சோ இது வந்து ஒரு டார்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஒமிஷன் இருக்கு. மிஸ்டர் பி வந்து காப்பாத்தாம போயிருந்தாரு. ஆனா லீகல் டியூட்டின்றது அவர்கிட்ட கிடையாது. சோ இது டார்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வராது. ஓகே. இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட தான் லாட்டின்ல பார்க்க போறோம். இன்ஜூரியா சைன் டேம்னோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஜுரினா லீகல் இன்ஜுரிய சொல்றாங்க. இன்ஜுரினா லீகல் இன்ஜுரி. டேம்னோ அப்படின்னா டேமேஜஸ். இந்த எந்த டேமேஜஸ் குறிக்குதுன்னா, நமக்கு ஏற்பட்ட நஷ்டம், பண ரீதியிலான நஷ்டம், இல்ல உடல் சம்பந்தப்பட்ட உடல் நலம் ரீதியிலான நஷ்டம், இல்ல மனநலம் ரீதியிலான நஷ்டம். ஸோ நமக்கு ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிருக்குது, ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிருக்குது. லீகல் ரைட். இன்ஜூரியா அப்படின்னா லீகல் ரைட். ஓகேவா? லீகல் ரைட்க்கு வந்து ஒரு இன்ஜுரி வந்திருக்குது, நம்மளுடைய உரிமைக்கு ஒரு பாதகம் வந்திருக்குது, நம்மளுடைய சட்ட உரிமைக்கு ஒரு பாதகம் வந்திருக்குது. அதான் இன்ஜூரியான்னு குறிக்கிறாங்க. சைன்னா வித்தவுட். ஸோ லீகல் இன்ஜுரி வித்தவுட் டேமேஜஸ், அதுதான் இதோடைய பொருள். லீகல் இன்ஜுரி வித்தவுட் டேமேஜஸ். அப்ப நம்ம லைஃப்ல நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நிறைய பேர் வந்து நமக்கு வந்து லீகல் இன்ஜுரி காசு பண்ணுவாங்க. ஆனா பெருசா எந்த டேமேஜஸும் காசு பண்ணியிருக்க மாட்டாங்க. பண ரீதியா நம்ம நஷ்டம் அடைஞ்சிருக்க மாட்டோம், உடல் நலம் ரீதியா நஷ்டம் அடைஞ்சிருக்க மாட்டோம். ஆனா நம்மளுடைய லீகல் உரிமையை பறிச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு கேஸ் மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு இங்கிலீஷ் கேஸ் மூலமா, ஆஷ்பி வர்சஸ் ஒயிட். என்ன ஆகுது? இவர் வந்து ஒரு ஓட்டு போடுறவர், ஒரு ஓட்டர். இது வந்து ஒரு போலிங் ஸ்டேஷன். போலிங் ஸ்டேஷன்னா ஓட்டிங் பூத். ஓகேவா? இங்க இருக்கிறவர் வந்து அந்த ஓட்டிங் பூத்ல இருக்கிற போலிங் ஆபீசர். இப்போ இந்த ஓட்டு போடுற ஒரு வாக்காளர் உள்ள வராரு. இந்த வாக்காளரை வந்து இந்த போலிங் ஆபீசர் வந்து தடுத்து நிறுத்துறாரு. இந்த வாக்காளர் வந்து ஆர்கியூ பண்றாரு, என்கிட்ட அடையாள அட்டை இருக்குது, நான் ஓட்டு போட தகுதியானவன், என்ன ஓட்டு போட விடுங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனா அந்த போலிங் ஆபீசர் விடல. போலிங் ஆபீசர் என்ன சொல்றாரு? இல்ல, உன்னை ஓட்டு போட விட முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாரு.
இப்போ ஓட்டு போடுறது இவருடைய உரிமை தானே, இவருடைய ரைட்டு தானே. இப்போ இவருடைய ரைட்டுக்கு ஒரு இன்ஜுரி வந்துடுச்சா, இந்த லீகல் ரைட்டுக்கு ஒரு இன்ஜுரி வந்துடுச்சா? எஸ், லீகல் ரைட்டுக்கு இன்ஜுரி வந்துடுச்சு, ஒரு பாதிப்பு வந்துடுச்சு. ஆனா இந்த நபருக்கு டேமேஜஸ் ஏதாவது உண்டாயிருக்குதா? டேமேஜஸ் ஏதாவது உண்டாகி இருக்குதா அப்படின்னு பார்த்தா டேமேஜஸ் அப்படிங்கிறது உண்டாகலை. ஏன்னா இந்த கேஸ்ல இந்த ஓட்டர் வந்து யாருக்கு ஓட்டு போட நினைச்சாரோ அந்த நபர் வந்து ஜெயிச்சிட்டாரு. இவர் ஓட்டு போடலைனாலும் அந்த நபர் ஜெயிச்சிட்டாரு. பிளஸ் பண ரீதியிலான மணி ரீதியிலான ஒரு லாஸோ இல்ல பிசிக்கலி அவருக்கு ஏதோ லாஸோ எதுவுமே உண்டாகல. ஸோ இவர் என்ன பண்றாரு, கோர்ட்ல கேஸ் போடுறாரு, என்னுடைய உரிமை பறிப்பு இருக்குது, எனக்கு காம்பன்சேஷனை கொடுங்க அப்படின்ட்டு. இந்த போலிங் ஆஃபீஸர் சம்பந்தம், போலிங் ஆஃபீஸரை ரெப்ரசென்ட் பண்ற அட்வொகேட் என்ன சொல்றாரு, வாக்காளருக்கு லீகல் உரிமை போயிருக்குது. ஆனா பண ரீதியிலான பாதிப்பு, மானிட்டரி டேமேஜஸோ இல்ல ஒரு பிசிக்கல் டேமேஜோ எதுவுமே ஆகல அவருக்கு. சோ இவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லுது, வேர் தெர் இஸ் அ ரைட், எங்க ஒரு ரைட் இருக்கோ அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. வேர் தெர் இஸ் அ ரைட் தேர் இஸ் அ ரெமெடி அப்படின்னு சொல்லுது. அதாவது உனக்கு வந்து ஒரு ரைட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரெமெடி இருக்கு. இப்போ காம்பன்சேஷன் ஆர்டர் பண்ணிருக்கோம், கோர்ட் வந்து என்ன ஃபைனலா தீர்ப்புல சொல்லியிருக்கோம், இந்த போலிங் ஆஃபீஸர் வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த வாக்காளருக்கு ஒரு உரிமை இருக்கு, ரைட் இருக்கு. அந்த ரைட்டை இவர் மீறிட்டாரு. அந்த ரைட்டை இந்த போலிங் ஆஃபீஸர் மீறினதால இந்த வாக்காளருக்கு பெரிய நஷ்டம் இல்லை. இருந்தாலும் கோர்ட் என்ன பண்ணும், அந்த உரிமையை நிலைநாட்டும். இவர் உரிமை பறிப்பு இருக்குதுல, அதுக்கு நஷ்ட ஈடா ஏதாவது ஆர்டர் பண்ணும். ஸோ இதுதான் கான்செப்ட், இன்ஜூரியா சைன் டேம்னம். இப்போ இதுக்கு அடுத்த கான்செப்டை பார்க்கலாம், டேம்னம் சைன் இன்ஜூரியா. டேம்னம் சைன் இன்ஜூரியா, டேம்னம் சைன் இன்ஜூரியானா என்ன? டேமேஜஸ், அதாவது டேமேஜஸ் என்ன டேமேஜ் ஆனாலும் இருக்கலாம், மணி ரிலேட்டட் டேமேஜஸ், money related damages or physically some damages. Sign na without legal injury, without legal injury. இப்போ இதுக்கு வந்து கிளவுசெஸ்டர் கிராமர் ஸ்கூல் கேஸ், இது ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் கேஸ். ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஏன்னு வச்சுக்கலாம். இவர் வந்து ஒரு கிராமர் ஸ்கூல் நடத்திட்டு வர்றாரு, கிராமர் சொல்லித்தர ஸ்கூல். இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க, இவருக்கு ப்ராஃபிட்டா போயிட்டு இருக்குது. இப்போ இங்க இருந்து வேலை செஞ்சவர் ஒருத்தர், இந்த கிராமர் ஸ்கூல் மிஸ்டர் ஏ நடத்துற கிராமர் ஸ்கூல்ல வேலை செஞ்சவர் ஒருத்தர் வேலையை விட்டுட்டு போய் ஆப்போசிட்லயே இன்னொரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார், மிஸ்டர் பின்னு வச்சுக்கலாம். ஆப்போசிட்லயே இன்னொரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். இப்போ மெதுவா இந்த ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து விலை கம்மியா வச்சு விற்க ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய கோர்ஸை. ஸோ இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்க போயிட்டாங்க. போனதால என்ன ஆயிடுச்சு, இந்த மிஸ்டர் ஏக்கு வந்து பயங்கர நஷ்டம் ஆயிடுச்சு. உடனே இவர் என்ன பண்றாரு, கோர்ட்ல கேஸ் போடுறாரு, எனக்கு இந்த மாதிரி நஷ்டம் உண்டாக்கிட்டாரு, மிஸ்டர் பி கிட்ட இருந்து எனக்கு நஷ்டீடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேஸ் போடுறாரு மிஸ்டர் ஏ. கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, அஃப்கோர்ஸ் மிஸ்டர் ஏ, நாங்க ஒத்துக்கிறோம் உங்களுக்கு வந்து டேமேஜஸ் நிறைய உண்டாகி இருக்குது, மணி ரீதியா நீங்க நிறைய நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்க, மானிட்டரி லாஸ் ஆயிருக்குது. ஆனா உங்களுடைய லீகல் ரைட் வந்து வயலேட்டா இருக்குதா? மிஸ்டர் ஏ ஓட லீகல் ரைட்டை மிஸ்டர் பி வயலேட் பண்ணிருக்காரா? மிஸ்டர் ஏ உடைய லீகல் ரைட்டை மிஸ்டர் பி வந்து பாதிப்படைய செஞ்சிருக்கிறாரா? இல்ல. மிஸ்டர் ஏ உடைய தொழிலுக்கு நஷ்டம் ஏற்படுத்தினார். அது எப்படி ஏற்படுத்தாரு, அவர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அது மூலமா ஏற்படுத்தினாரே தவிர மிஸ்டர் பி வந்து இல்லீகலா எதுவும் செய்யல. உங்களுடைய லீகல் ரைட் வந்து பாதிக்கப்படல. சோ இது வந்து ஒரு டார்ட் கிடையாது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு லீகல் ரெமடியும் கிடையாது, லீகலை உங்களுக்கு எந்த தீர்வும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுதான் ரெண்டு கான்செப்ட், இன்ஜூரியா சைன் டேம்னோ, டேம்னம் சைன் இன்ஜூரியா. இன்ஜூரியா சைன் டேம்னோனா என்ன, உங்களுடைய லீகல் ரைட்டுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நீங்க மணி ரீதியா சஃபர் ஆகலன்னா கூட உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். டேம்னம் சைன் இன்ஜுரி என்னன்னா, உங்களுக்கு டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு, மணி ரீதியிலான டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு, ஆனா எந்த லீகல் இன்ஜுரியும் ஏற்படல, அப்போ உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்காது. இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் கேஸ் லாஸ் உங்களுக்கு அழகா பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம கிராஷ் கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். MCQs. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following correctly defines a tort according to the given paragraph? I'm sorry, given statements.
4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுல எது வந்து கரெக்டா டார்ட் அப்படிங்கிற இதை டிஃபைன் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஏ, எ கிரிமினல் ராங் பனிஷபிள் பை த ஸ்டேட். டார்ட்ன்றது சிவில் ராங்குன்னு நம்ம பார்த்தோம், அது கிரிமினல் ராங்கு கிடையாது. ஸோ ஏ கிடையாது, ஏ ஆன்சர் கிடையாது, இட் இஸ் ராங். பி, a civil wrong redressable by liquidated damages arising from contract. டார்ட்னாலே நம்ம என்னன்னு பார்த்தோம்? unliquidated damages. ஸோ டார்ட்ன்றது அன்லிக்விடேட் டேமேஜஸ். அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி என்னது? எ சிவில் ராங் ரெட்ரஸபிள் பை அன் ஆக்ஷன் ஃபார் அன்லிக்விடேட் டேமேஜஸ் அண்ட் நாட் பீயிங் எ மியர் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ இது வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன். இருந்தாலும் நம்ம டியை படிச்சிடலாம். எனி பிரீச் ஆஃப் லீகல் டியூட்டி என்ஃபோர்ஸபிள் பை ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுக்கும் டாட்டோட டெஃபினேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து சி. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டார்ட் இஸ் அ சிவில் ராங். டார்ட் இன்க்ளூட்ஸ் பிரீச் ஆஃப் டார்ட் இன்க்ளூட்ஸ் மியர் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். டார்ட் இஸ் ரெட்ரஸபிள் பை an ஆக்ஷன் ஃபார் அன்லிக்விடேட் டேமேஜஸ். இப்போ என்ன கேட்குறாங்க? விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் given above are correct? இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கலாம். டார்ட் இஸ் அ சிவில் ராங். டார்ட் வந்து சிவில் ராங் தான், இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒன்று கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இவங்க என்ன கேட்குறாங்க? கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னு கேட்குறாங்க? அப்போ ஒன்று இல்லாத ஆப்ஷன் வந்து ராங். சில ஒன்று இல்லையா? அப்போ இது ராங். எலிமினேட் பண்ணிருங்க, இதை எலிமினேட் பண்ணிருங்க. இப்போ நம்ம கைக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன்ல எது இதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? டார்ட் இன்க்ளூட்ஸ் மியர் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டார்ட் வேற, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வேற. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே எலிமினேட் பண்ணுங்க. செகண்ட் இதுல இருக்கு, எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த 2 ஆப்ஷன்ல ஒன்னு வந்து கரெக்ட், நமக்கு தெரியும் ஒன்னு கரெக்ட். இப்போ 3 கரெக்டா ராங்கான்றப்ப கண்டுபிடிக்கணும். டார்ட் இஸ் ரெட்ரஸபிள். ரெட்ரஸபிள்னா சரி செய்யலாம். பை an ஆக்ஷன் ஃபார் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். எஸ், இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி 1 and 3 தான் கரெக்ட். ஸோ எம்சிக்யூல ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் கேட்டா பயப்படாதீங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா படிச்சு பார்த்து எலிமினேட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை நீங்க ரீச் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 எம்சிக்யூ பார்த்துட்டோம். ஸோ அடிஷனல் எம்சிக்யூஸும் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிராஷ் கோர்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து April 2, 2026 ஸ்டார்ட் ஆகுது. பேப்பர் 1க்கும் சரி, பேப்பர் 1க்கும் சரி, பேப்பர் 2 லாக்கும் சரி April 2 தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல சேரணும், ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அந்த சப்ஜெக்ட்ல சேரணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேரணும்னாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷனை பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஏடிஎம் அகாடமியை. ஸோ நீங்க இந்த கிராஷ் கோர்ஸ் சேர்றதால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஒரு 2 month கோர்ஸ். April and May 2 மாசம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து கோர்சஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் ஆஃப் சிலபஸ். சிலபஸை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். ஆல் த 10 யூனிட்ஸ், ஆல் த 10 யூனிட்ஸ்மே கவர் ஆயிடும். அண்ட் தென் டீட்டெயில்டு எம்சிக்யூ டிஸ்கஷன். ஸோ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வந்து கான்செப்ட்ஸை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணி பார்க்கணும். எதில் வந்து நம்ம கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம்னா எம்சிக்யூவில் தான் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஒரு எம்சிக்யூவை சால்வ் பண்ணும்போது தான் நமக்கே தெரியும் நம்ம கிளாரிட்டியோட படிச்சிருக்கோமா இல்லையான்றத. ஸோ டீட்டெயில்டு எம்சிக்யூ டிஸ்கஷன். டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கிராஷ் கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் சீரீஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டவுட் கிளியரிங், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ரக்சர்டு ரிவிஷன். அண்ட் எஸ், இந்த கோர்ஸோட இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னா, இது வந்து என்டையர்லி ஆன்லைன் கோர்ஸ். ஓகேவா? அதாவது என்டையர்லி ஆன்லைன் கோர்ஸ். நீங்க ஆப் மூலமா அக்சஸ் பண்ணலாம், இல்லை வெப்சைட் மூலமா அக்சஸ் பண்ணலாம்,
இல்லை உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு உங்களுடைய என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி அக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ லெக்சர்ஸும் கிடைக்கும், நோட்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு, அண்ட் டெஸ்ட் சீரீஸும் கிடைக்கும். ஸோ நம்ம எடிஎம் அகாடமி ஆஃபர் பண்ணுற கிராஷ் கோர்ஸில் கண்டிப்பாக சேருங்க, உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.